திமுக எதை ஏற்றுக்கொண்டது? இதை ஏற்றுக்கொள்வதற்கு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களா? குடியுரிமை திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்களா? நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டார்களா? விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்களா? எதை ஏற்றுக்கொண்டார்கள்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடு எப்பொழுது அவர்கள் ஒத்துப்போனார்கள்? இதை மட்டும் ஏற்றுக்கொள்வதற்கு நாகராஜ் அவர்கள் ஒரு பட்டியலிட்டார். உங்க RSS திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிச்சு நீங்க விஸ்வகர்மாவை ஏத்துக்குங்க, NEP-யை ஏத்துக்குங்க, GST-யை ஏத்துக்குங்கன்னு சொல்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் நாங்க எப்படி ஏத்துக்கணும் சார்? பிளீஸ், அவர் பேசின வார்த்தைக்கெல்லாம் நான் பேசினேன்னா நிகழ்ச்சியே நடத்த முடியாது. நான் ரொம்ப கண்ணியமா பேசுறேன். உருட்டு, பெரட்டு, திருட்டு, இந்த மூணும் திமுக கை வந்த கலை. ஏதோ ரைமிங்கா ஏதோ பேசுறதா நாகராஜ் பேசினார். நாங்கெல்லாம் ரைமிங்கா பேசணும்னா உங்களால உட்காரவே முடியாது. ஆனாலும் ஒரு விஷயம் சொல்றேன் சார், ஜனநாயகத்தை திருடுகிற ஒரு திருட்டு கும்பல் இருக்குன்னா அது பாஜகவும் RSS தான். வாக்கை மட்டும் திருடவில்லை, இந்திய ஜனநாயகத்தை திருடுகிற திருடர்கள் இந்த பாஜகவினர். ஏன் அப்படின்னா இந்த நாட்டில் சுயமாக கட்சி ஆரம்பித்து உங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் மக்களை வெல்லாமல் எவன் மாநிலத்தில் கட்சி வச்சிருக்கானோ அந்த கட்சியெல்லாம் உடைச்சி அவன் MLA-க்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி அவன் மந்திரி எல்லாம் பிரிச்சு தான் பெறாத பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஒரே அயோக்கிய கும்பல் பாஜக தான். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. எங்க SIR வந்து செத்து போன ஓட்டெல்லாம் நீக்கப்பட்டு இடமாறிய ஓட்டெல்லாம் நீக்கப்பட்டு நமக்கு தோல்வி வந்து விடுமோ என்ற பயம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு வந்துருச்சு. பற்றி கொண்டாதான் திருட்டுங்கிறாங்க. அதான் குளத்தூர்ல என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப அழகா தெளிவா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. SIR-இன் மூலம் திமுக தோற்றுவிடும், பாஜக வென்றுவிடும். இது தோற்பதா வெற்றி பெறுவதா அப்படிங்கறதெல்லாம் இல்ல சார். SIR-ல நோட்டாவோட போட்டி போடுகிற பாஜக SIR-இன் மூலம் வெற்றி பெறும்னு நிர்மலா சீதாராமன்ல இருந்து நாகராஜன் வரைக்கும் இத பேசுறாங்கன்னா அப்ப SIR-ல என்ன இருக்குன்னு நாங்க பேசுறது தானே உண்மை. நீங்க திருட்டுத்தனம் பண்றீங்கிறதான உண்மை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சார்கள். 4379 ஓட்டுகள் கொளத்தூர் தொகுதியில் திருட்டு ஓட்டுகள், இதன் மூலம் தான் வெற்றி பெற்றார்களா என்று கேள்வி கேட்டாங்க. அதற்கு ஏன்? ஏன்னா அவங்க வந்து சாதாரண ஆள் இல்ல, இந்த நாட்டினுடைய பினான்ஸ் மினிஸ்டர். உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையா? நிர்மலா சீதாராமன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளவு பெரிய இந்த விஷயம் குறித்தெல்லாம் பேசுவதற்கு துளி கூட தகுதி இல்லாதவர் தான் நிர்மலா சீதாராமன். ஒரு தேர்தல்ல கூட நின்னு மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டு தெருவில் நடந்து எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டு வாக்கே பெறாமல் RSS சித்தாந்தத்தினால் தன் பிறப்பின் அடிப்படையில் 3 முறை மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு வாக்கை பற்றி பேசுவதற்கு நிர்மலா சீதாராமனுக்கு என்ன தகுதி இருக்கு? இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா சார்? இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கட்டும் இந்தியா முழுக்கல ஓட்டர் ஐடி இருக்கு, ரேஷன் கார்டு இருக்குது, இன்னும் எல்லா லைசன்ஸும் இருக்குது. அவர்கள் பேரை எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், எந்த இஸ்லாமியரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு பீதியை கலப்பணும், ஒரு பூச்சாண்டி காட்டணும், சிறுபான்மை மக்களை வாக்குகளை வரணுங்கிறதுக்காண்டி இப்படி இது வந்து NPR-ஓட இணைக்கப்படுது, CAA-யோட இது சொல்றது, இப்படியே சிறுபான்மை மக்களுடைய பீதியை கலப்ப வேண்டிய இவங்களை பீகார்ல தயா மாவட்டத்துல 80,000 இஸ்லாமியர்களை நீக்கி இருக்கீங்கல்ல. எனுமரேஷன் ஃபார்ம் கையில வச்சிருக்கான். எனுமரேஷன் ஃபார்ம் கையில வச்சிருக்கிற 80,000 இஸ்லாமியர்களை நீக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? 2006 உள்ளாட்சி தேர்தலில் எப்படியெல்லாம் என்னை போன்ற வேட்பாளர்கள் அதிமுக நிற்கும் போது கழுத்துல அருவாலை வச்சுட்டு கள்ள ஓட்டு போட்ட வரலாறு திமுக இருக்கு. இப்போ இன்னைக்கு விகடன்ல ஒரு பேட்டி ஒரு முன்னாள் IAS அதிகாரி கொடுத்திருக்காங்க. அழகா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க, எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். சந்திரலேகா IAS-ன்னு அவங்க பேரு. இந்த ஆசிட் எல்லாம் அடிச்சது யாருன்னு எனக்கு ஜவஹர் அலி சொன்னா நல்லா இருக்கும். தன்னை எதுக்குறவங்களை யாரும் பிடிக்காது, பக்குவம் இல்ல. அரசியல்ல வந்தா நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்கணும், எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் முதலமைச்சர் இதுல 4379 ஓட்டு அவங்க தெளிவா சொன்னாங்க. ஒரே வீட்டுல, ஒரே பாகத்துல, ஒரே பூத்துல, ஒரு பேர்ல இவ்வளவு ஓட்டுகள் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஏன் முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கல? அதற்கான பதிலை இன்றைக்கு இங்க பிரசன்னா சொல்வார்னு கூட எதிர்பார்த்தேன்.
ரஃபியுல்லா பாகம் 11 வீட்டு எண் 11 வாக்காளர்கள 30 பேர் இருக்கா. அந்த வீட்டு எண் 11 பாத்துக்கிட்ட இட்ஸ் அபார்ட்மெண்ட் சார். அந்த பாகம் 84ல பூத் 84ல வரிசை எண் 40ல இருந்து 70 வரைக்கும் நிர்மலா சீதாராமன் படிக்கிறாங்க. வரிசை எண் 40ல அவர் பேரு, 70ல அவர் மனைவி பேருக்கு கீழே கணவர்னு வருது. 345லயும் 48லயும் 352லயும் அவர் பிள்ளைகளுக்கு கீழே பேர் வருது ரஃபியுல்லான்னு. தந்தை, கணவன், மனைவிக்கான கணவன், தன் பிள்ளைகளுக்கு தந்தைன்னு வர்ற 3 பேரை எடுத்துக்கிட்டு ரஃபியுல்லாங்கிற பேர் அவர்களுக்கு மண்டையில வருது அப்படின்னா அவங்க மண்டையில இருக்கிற கொண்டைய மறைக்கலன்னு தானே சார் அர்த்தம். இப்ப எஸ்ஐஆர் பயந்துக்க முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் தோற்று போனார்களோ அவர்களெல்லாம் எஸ்ஐஆர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் காணாமே போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட்ங்கிற ஒரு அடையாளம் இல்லை. ஏதோ கேரளாவுல எஸ்ஐஆர் வராதனால தப்பிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் வந்தா அவங்களும் காணாம போயிருவாங்க. அதான் பயம். கம்யூனிஸ்டுகள் மேற்கு வங்கத்துல தோத்து போயிட்டாங்க, கேரளாவிலயும் தோக்க போறாங்க. ஏன்னா எஸ்ஐஆர் வந்துருச்சு. அப்ப எஸ்ஐஆர் வந்தா ஜெயிக்கிறாலும் தோக்கும். என்ன மாதிரியா எஸ்ஐஆர் இது? சரி, நான் இப்படி கேட்கிறேன். தனிப்பெரும் கட்சியாக பாஜக வந்திருக்குல்ல, ஒரு 63 இடங்களை இழந்தாலும் 240 சீட்டோட. அப்ப எஸ்ஐஆர் இல்லாதனாலதான் இவ்வளவு ஜெயிச்சாங்களா? எஸ்ஐஆர் வந்தா மக்களவை தேர்தலில் பாஜக தோக்குமா? ஒப்புக்கொள்வாரா? என்ன வாதம் இது? நிர்மலா சீதாராமன் அவர்கள் குற்றச்சாட்டு பகிரங்க. ஒரு முதலமைச்சரே நீங்கள் கள்ள ஓட்டினால் வெற்றி பெற்றீர்களா? ஒரு அந்த குற்றச்சாட்டுக்கு ஏன் பதில் சொல்லலன்னு கேட்கிறேன். அதிமுக நண்பர் கேட்டாரு, முதலமைச்சர் தொகுதியை பத்தி நிதியமைச்சர் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி போலி வாக்காளர்களுக்குன்னு முதலமைச்சர் பதில் சொல்லணும்னு. எனக்கு புரியல, முதலமைச்சர் எப்படி பதில் சொல்லுவாரு? அதற்கு தேர்தல் ஆணையம் தானங்கய்யா, அதற்கும் பதில் சொல்லணும். ஏன் தேர்தல் ஆணையத்தை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க? நிறைவு செய்யுங்க. எஸ்ஐஆர் நிறைவு செய்யுங்க. நம்முடைய கம்யூனிஸ்ட்காரர் என்ன சொன்னாங்க, இது மாதிரி ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு பதிலங்க. திரும்ப திரும்ப எலெக்ஷன் கமிஷன் கேக்குது, அபிடவிட் கொடுங்க, ஆதாரத்தோட அபிடவிட் ஃபைல் செய்யுங்கன்னு கேக்குது. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த தேர்தல் ஆணையம் தனது பதவி காலத்தில் எத்தகைய விவகாரங்களை செய்தாலும், எந்த முறைகேடை செய்தாலும் அதன் மீது பதவியில் இருக்கும் போதோ அல்லது ஓய்வு பெற்ற பிறகோ அவர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியாது, கூடாது என்கிற சட்ட திருத்தத்தையும் இதே மோடி ஆட்சி தான் கொண்டாந்து நிறைவேற்றியிருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், ஏன் ராகுல் காந்தி அபிடவிட் ஃபைல் பண்ணலன்னு கேட்கிறாரு. நிர்மலா சீதாராமன் ஃபைல் பண்ணுவாங்களா? சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? கொளத்தூர் பத்தி நேத்து பூரா பேசினாங்கல்ல, என்னமோ கட்டந்து அப்படி இது பட்டு ஐயாக்கு பார் மொத்தத்துல ஏதோ ஒரு கணக்கு சொன்னாங்க, 4100 சொச்சம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அபிடவிட் அவங்க கோர்ட்டுக்கு போவாங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. என்ன இந்த விஷயம் கூட தெரியாதா? இது கோர்ட்டுக்கு போய் என்னைக்கு எப்ப முடியறது? தேர்தல் ஆணையம் கோர்ட்டுக்கு போன்னு சொன்னாலே அது தோல்வி தேர்தல் ஆணையத்துக்கு. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும்.